உபத்திரவம் அப்படின்னு வரையிலையா? உபத்திரவம் சொல்ல மாட்டேங்குதா? கவலைப்படாது, சீக்கிரத்தில் அந்த உங்களை பிரச்சனைகளா காணப்படுதோ, கவலையா காணப்படுதோ எல்லாம் சீக்கிரம் அமைச்சிடும். ஒரு பெரிய கருத்துக்களை ஆசிரியப்பார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். முன்னாடி பிரச்சனை பின்னாடி பிரச்சனை நினைக்கீங்களா? பயப்படாதீங்க. பிரச்சனை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் பிரச்சனை எல்லாம் எல்லாம் போயிடும். ஆண்டவர் பெரிய மாற்றத்தை படுத்துருவார். கவலைப்படாது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பொரிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பொரிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இது இணையில்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஏது இணையில்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கலிகூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கலிகூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அன்பு தேவர்களே, பாட்டில் இருக்குது எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பின்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத போடுறது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அப்போ உள்ளான மனிதன் நேரத்துக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டுமானால் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்ம தேவனுக்குள் இன்னும் வளர்றதுக்கு இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி தேவனுக்குள் வளரணும். சூழ்நிலைகள் மாறிட்டது, நான் எப்படி இருந்தேன், நான் எப்படியும் மாறிட்டேன், எல்லாம் மாறி தலையில கிடக்குதுனாலும் தலையில கொண்டு போய் அவர் வேறே நிமிர்த்துவார். அதை உயர்த்திடுவார், தலை நிமிர்த்துவார், தலை நிமிர செய்வார், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். தேவ பிள்ளைகளை நீங்க மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். அவர் மகிமையில நம்ம கூட்டிட்டு போறதுதான் சில காரியங்கள் நம்ம சுத்தப்படுத்திட்டே இருப்பாரு, நம்ம சரிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய குணபாவங்கள் மாறும். முரட்டு குணபாவங்கள் இருக்குதா, இல்ல டக்கு டக்கு டக்குன்னு எது பேசுறவா எல்லாத்தையும் மாற்றி அமைந்து நல்லா அமைதியாக சாப்பிட்ட மார்க்கத்தை மாற்றுவார். அதுக்காக சில காரியங்களை ஆண்டு நடத்திட்டு இருக்கும்போது நீங்க சந்தோஷப்பட்டு கலை கொடுக்காம பரலோகராட்சியத்தின் பிள்ளைகளா இருந்ததுனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம எதை குறிச்சு கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனாய் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். சூழலை மாறிட்டு நினைக்காதீங்க, ஏன் இந்த பிரச்சனை நினைக்காதீங்க. ஆண்டுடைய கர்த்தர் நீங்க இருக்கிறவங்க அடைந்திருக்கு, கர்த்தர் உயர்த்துவார். அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.